வணக்கம். இன்றைய திருக்குறள் குறிப்பறிதல் 706. அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். கண்ணாடி தனக்கு எதிரில் உள்ளதை காட்டுவது போல ஒருவரது மனத்தில் உள்ளதை அவரது முகம் காட்டிவிடும் என்ற கலைஞர் ஐயாவின் உரையிலிருந்து சொல்லிக்கொண்டு இன்றைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எளிய மனிதர் ஒரு விளக்க ஒன்று ஏற்றி அது தன்னோட தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு அங்கே இங்கே சுற்றிக்கிட்டே வராரு. அங்கே தேடார், இங்கே தேடார், இங்கே தேடார், அங்கே தேடார், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரோட நண்பர் அங்கேருந்து இதை பார்த்துக்கிட்டே இந்த நண்பர் கேட்குறாரு, என்னப்பா நானும் அப்போலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ அங்கே போகிற இங்கே போகிற குட்டி போட்ட போன மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கேன், என்ன விஷயம்னு, என்னது தேடுற அப்படிங்கிறாரு. அப்போ சொல்கிறான் அவன், ஐயோ அதுதான் எனக்கு தெரியல, நான் என்ன தேடுறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் எதையோ தேடுறேங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்ட்டு. அப்படியா சரின்னு சொல்லிட்டு வா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு பெஞ்ச் மேலே உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு இப்போ நீ ஒரு 2 நிமிஷம் அமைதியாயிரு, அப்புறம் என்ன தேடன்னு உனக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு. ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்ததுக்கப்புறம் டக்குன்னு தோணுச்சு, தெரிஞ்சு ஞாபகம் வந்துட்டு நான் விளக்கேற்றி வச்சேன் இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த விளக்கை தான் எங்கே வச்சேன்னு தெரியல, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேங்காரு. இப்போ அந்த தோழர் சிரிக்கிறாரு, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே இருக்கிற கண்ணாடி முன்னால் காட்டாரு. அவர் கண்ணாடியை பார்த்தோன்னா அவனுக்கு முகம் சிரிப்புக்கு ஆனந்தமாயிடுச்சு. அது வரைக்கும் கடுத்து போயிருந்த அவர் முகம் ஆனந்தமாயிடுச்சு. இப்போ தலைக்கு மேலே தான் தன்னோட விளக்கை வச்சிருக்குங்கிறது தெரியாமல் அவர் இது பண்ணிட்டு முடிச்சு தேடிட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ அவருக்கு சந்தோஷம் கிடைச்சிட்டு, முகத்தில் ஆனந்தம் கிடைச்சிட்டு. இப்படி தான் பார்த்துங்க, நமக்குள்ளே இருக்கிற இன்பம் சந்தோஷம் ஆனந்தம் இல்லாமல் நம்ம வெளியே தேடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கிட்ட தான் இருக்குங்கிற அந்த விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த கதையை சொல்லி நிறைவு செய்கிறேன். செலிய அன்போடு சே ச பிரபு.